அப்போன்னா நீங்க எனக்கு ஒரு உத்தரவு கொடுக்கணும். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. மலையாள தேசத்துல அரிய ஒரு பாம்பாட்டம் போட்டு வயிற்று வளைப்புக்காக வச்சிருக்கேன். ஓ, பாம்பாட்டம் செய்ய போறீங்களா? ஒரு பெரியவரே, என்ன ஆடி நிலத்து தள்ளாடு காலமாச்சு. காலமாச்சு. நீ பாம்பாட்டம் போட்டு கீழே வந்து மண்டையை கீழே போட்டா யாரும் படிக்க மாட்டாங்க. மறிச்சு போனா யாரும் சுத்தவங்கள படிக்கிறோமாங்க? ஆளை பார்த்து என்ன போடாதீங்க. ஆமா, அந்த காலத்துல தொழிலை பார்த்து தான் கூப்பிட்டாங்க. ஆமா 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 ஆமா, தொழிலை பார்த்து எடை போட்டாங்க, தொழிலை மறிச்சாங்க. ஆமா, தொழிலுக்கு மார்க் போடாங்க. தொழிலை யாரு பார்த்து கூப்பிடுதா? இப்ப அப்படி இல்ல. இப்ப தெக்கட வழக்கனை யாரு ஆடுறாங்களோ அவங்கள கூப்பிடுறாங்க. அந்த காலத்துல ஒரு வரப்பு வாய்க்கா விட்டு போனான்னு வைங்க, நல்லா வர போயிட்டு தான் வேற வேலைக்கு போவாங்க. பங்கத்தாட்டு முதலாளிட்ட போய் வேலை கேட்பாங்க. ஆமா ஆமா, அப்ப வேலை கேட்கும் போது நாளைக்கு வாப்பா, ஆமா மம்பட்டி கூட எடுத்துட்டு வா, நீ நாளைக்கு வேலைக்கு வா, உனக்கு வேலை கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா நான் சொல்லுவேன், நாளை வாங்குவேன் அப்படின்னு வயக்காட்டு முதலாளி சொல்லுவாரு. எதுக்கு இந்த மம்பட்டியும் பிள்ளை கூட கொண்டு வான்னு ஏன் சொல்லுவாரு? எதுக்கு? அந்த மம்பட்டி தேய்ச்சிருந்தா நல்ல வேலை வாங்குறேன்னு சொல்லுவாங்க. நல்ல வேலை பார்க்கறதுன்னு அர்த்தம். சார், மம்பட்டி எவ்வளவு தேதிக்கு என்ன வேலை பார்த்துப்பாரு? மம்பட்டி இவ்வளவு தேய்வான் தேய்ச்சிருந்தா அவர் வெற்றி எவ்வளவு நிலவட்டாருன்னு வேலை பார்த்து கொடுப்பாங்க. ஆமா ஆமா ஆமா, மம்பட்டி தேயாம இருந்தது வைங்க, நேரம் விலைக்கு போட்டு வேலை கொடுக்கணும். ஏப்பா கோடி மம்பட்டியே தேவையிலே என்னத்தான் என்ன நாளைக்கு முதலாளி வேலைக்கு கொடுக்குறாரு, செங்கோட்டையில போய் புது போட்டுருக்காரு. நல்ல கோடி மம்பட்டி வாங்கி வலையில கொடுத்து கொடுக்குறாரு கணைய போட்டுக்கிட்டு. அதுக்குத்தான் பழசுக்கு இருக்க மதிப்பு புதுசுக்கு இருக்காதுன்னு. ஆமா, உண்மைதானே? இப்ப எல்லாம் தெக்கட வடக்கானே, பழசுக்கு இருக்க மதிப்பு பழசு பழசுதான், புதுசு புதுசுதான். உண்மைதானே? பழசு ஆமா, ஓல்டானாலும் எங்கேயும் போடுதான். ஆமா சொல்லுவாங்கல்ல. சும்மாவே இருக்க மாட்டான், சொல்லி கூட வந்துகிட்டே இருப்பான். அவனே கொஞ்ச நேரம் ஜாயிண்ட் பண்ணி வைக்கிறாங்க. அப்படியா? அப்பல வச்சு ஆமா ஆமாங்க ஒருத்தரும் கூப்பிடவே மாட்டேங்குது. வா, நீனு வந்து ஓமான காடு வா. ஆமா, அப்படியா? அதனாலதான் ஆண்டவன் மாயாண்டி சொன்னல ஆளை பார்த்து இடம் போடுறாங்க, வேலையை பார்த்து இடம் போடுறாங்க. ஆமா, சிலவங்க என்ன ஆளை பார்க்கும்போது பைத்தியாரமா இருப்பாங்க. ஆமா, நேரம் நல்லா பார்ப்பாங்க. ஏ அப்பா, ஆள் சித்தாப்பா இருப்பாங்க, சூப்பரா இருப்பாரு. நேரம் நம்பிக்கையா இருக்கும். ஆனா வேலையே பார்த்துட்டு இருக்கு. 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேல வேலை ஓடாது. இப்ப வெயில்ல நிக்க முடியாது. ஆமா, பழைய காலத்து ஆளு விடிய விடிய ஏன்னா கோயிலுக்கு வெயில இருந்து குற்றவாளிக்கு போனாங்க. ஆமா, 9 மணிக்கு வேலை ஆரம்பிச்சாங்கன்னா 5 மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. அப்ப பாம்புக்கு வேலை பார்த்துக்கிட்டு அரும்பாடு பாப்பாங்க. வேலைக்கு போனாலும் காலையில 5-6 மணிக்கு போனா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. ஆமா, இப்ப யாரு வெயிலுக்கு நிக்க முடியும்? 9 மணிக்கு வேலைக்கு போகணும். ஆமா, 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். 12 மணிக்கு எங்களுக்கு புரோட்டா சாயம் பண்ணி கொடுக்கணும்ல. 5 புரோட்டா ஒரு ஆம்பேட். அப்ப இப்ப அப்பதான் வேலை நடக்கும். விடியாக்கால வேலைக்கு போய் வேலைக்கு நின்ன உடனே உப்புமா காபி டீ அப்பதான் கூட வந்து வேலை பார்ப்பாங்க. 9 மணிக்கு வேலைக்கு குடிவாங்க. 9 மணி ஆகும் மழையும் லீவ். ஆமா, அப்பதான் நடக்கு. வேலை சம்பளம் எவ்வளவு? உங்களுக்கு 400 ரூபாய், ஆம்பளுக்கு 600 ரூபாய். ஏ கப்பங்கப்பா, உங்க கூட ஆமா, கார் அப்படித்தானே இருக்கு. ஆமா, குளத்து வேலைக்கு இந்த ஊர்ல எல்லாரும் வெளியே போறாங்க. சம்பளம் 400 ரூபாய். ஆமா, அதுக்கு முன்னாடி பதில் வைக்கணும். அதே மாதிரி மாயாண்டி சொன்னார், ஐயா 5 வயசுல தொழில் நல்லா தெரியும். ஆமா, அதனால நீங்க எனக்கு வேலை கொடுத்து பாருங்க. சரி, ஐயா பெரியவரே, என்ன கீழே விழுந்து மண்டையை போட்டா எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எழுதிக்கணும். நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்க. உங்க வேலையை நீங்க பாருங்க. ஆமா, மாயாண்டி எழுதி கொடுங்க. எல்லாத்தையும் வாங்கணும். ஏ அப்பா, எழுதி வைக்கா. எங்க சும்மா இருப்பான்? தமிழ்நாட்டுல வீடு சேர்ந்து இருக்கு. ஆமா ஆமா, ஆனா கேரளால கிடையாதா? சரி, அதனால மலையாளத்து மக்களுக்கு அறிக்கை கொடுத்து மாயாண்டி காப்பாற்றம் செய்ய வேண்டும் என்று ஆமா, அந்த மக்களுக்கு எப்படி பதவி செலுத்தாரையா? Thank you.
ஊரதான் ஊறிட்டாரு. போடக்கூடிய இடம் ஆமையா உதயம் கோட்டைக்கு வடக்கு பக்கம் இதே மாதிரி பெரிய மைதானம். ஏகப்பட்ட மைதான கூட்டங்களே. மைதானத்தை வந்து பார்த்தார். ஆமா அவர் தலையோடு அடித்து மைதானத்துக்குள்ள வரக்குள்ள ஆமா பார்க்க கூட்டம் இந்த மலையாளத்தில் உள்ள கூட்டம் எல்லாம் என்னன்னா பாலிகள் சூழிகள் பச்சை புள்ள காட்சிகள் பாலிகள் முதல் பச்சை புள்ளத்தாட்சிகள் குழந்தை முதல் கட்டி கிழவர்கள் வந்துட்டாங்க. அப்படியே சொத்த உணால் கட்டி போட்டிருக்கான். அந்த காலம் கோயிலோட பார்க்க வர்றவங்க ஆமா கோயில குழந்தை ஆமா ஆமா கையில தொட்டு வேடி தொட்டு கயிறு தொட்டு வந்து அப்படியே பந்தல உணர் சொந்த உணர் இருந்து வருவாங்க. எப்ப விடிஞ்சு பாப்பா ரஞ்சு பார்த்து பிள்ளைய சாக்கு வச்சு வீடு போடுவாங்க. இறுதியவன் அவ்வளவுதான் நமக்கு இல்ல, அறுபது தான் போறோம். ஆனா இருக்க முடியாதா? ஆமா அப்படி மாயாவி கூட்டங்களை பார்த்தா பார்த்து இதே இந்த கூட்டத்துக்குள்ள கூட்டத்துல அவ வந்திருக்காளா? ஆமா யாரு? கொலையம்மாவா இந்த அலங்காரப்பட்ட சிங்கார மேடைக்கு சிங்கார மேடையில எனக்கு 11 லட்சம் பாதத்தோடு வழிபடுகிறார்கள். அவர்களுடைய வழிகளையும் செல்வதெல்லாம் உத்தார் பெற்ற உறவினரோடு உற்றார் பெற்றார் உறவினர் மனைவி மக்களோடு ஆமையா வாழ வேணும் தானே வாழ ஏ அக்கா மோசைக்கு என்ன நடக்குது பார்க்காது. நாட்டு நாட்டு பழக்கம் தெரிய வேண்டாமா? யாரோ ஒரு கண்டாரம் பாண்டிக்காரரா பாண்டிநாட்டுல இருந்து நம்ம கோட்டைக்கு உள்ள முன்னால உள்ள மைதானத்திலே பாம்பாட்டம் போட போறாரு. ஆமா நம்ம ஊரு கூட்டம் கூட அங்க இருக்கு. நம்ம கொலை கூட்டம் போல அங்க இருக்கு. இந்த பாம்பாட்டத்தை பார்த்தா 10 வருஷம் ஆகும் நினைக்க மாட்டேன். ஆமா ஏடி செந்தமரம் எங்க அப்பா இருந்தவங்கள ஆடவர்களை பார்க்கக்கூடாதுன்னு 7 அடிக்கு கீழே அடைச்சு வச்சிருக்காரு. எங்க 7 அடிக்கும் கீழே வச்சிருக்காரு. வெளியில வந்து பார்த்தாதானே மீன் பம்பு. ஆமா உங்க அப்பா உனக்கு கொண்டாட கூட வச்சுட்டு உங்க தாமதம் எடுத்துக்கோங்க. அவன் மாளிகைக்கு ஆமா செந்தமரம் சொல்லுவது சரிதானே? சரிதானே? வெளியில போய் நம்ம பார்த்தாதானே மீன் பம்பு அப்பா நம்மள பேசுவாரு. நம்மள சொல்லுவாரு என்று அவன் அலங்காரம் செய்து ஆமா அப்பா குறைகள் கருவு செய்து கொண்டு வந்த ஆவரணத்தை அங்கமெல்லாம் அனுப்பி போட்டான். அந்த நகை நட்டெல்லாம் நம்ம உச்சில இருந்து உள்ளாங்கல் பாத வரைக்கும் உழைச்சி எடுத்தாதானே உடம்புல பிடிக்கும். களவாண்டு கொண்டாந்து போட்டதா அளவான முதல் தானே. ஆமா என்று மாளிகைக்கு அங்கமெல்லாம் முக்கினான். ஆமா 7:30க்கு மேலிருந்து அக்காலம் தண்ணீர் போல் இருந்து மாயாண்டி பாம்பாட்டத்தை பார்த்து ரசித்தார்கள். ஆமா ஏடி செந்தமரம் ஏ செங்கமலா உண்மையை நாடு வயசாகியா? ஆமா இல்ல மாளிகள் தான் வயசாகி தேசம் போடுறாரா? உடல் நல்லா இருக்கு. இருக்க அப்போ மாயாண்டி சுடலை கண்ணு சுத்துல வருது கூட்டத்தாடுறாங்க. ஓய் பெரியவரே, ஏய், ஏய் சமயா இருக்குல்லையா? பாம்பு ஆடட்டு ஆமா ஏன் பழைய ஆரம்பிக்கிட ஆரம்பி ஆரம்பி ஆமா ஆமா பாம்பு அப்படியே கம்ப கயத்துல சுடல அப்படியே ஆட விட்டுருக்காரு. மாயாண்டி சுடலை பார்த்தார். இருக்க கூட்டத்தோட ஆட்டத்தை முடிக்கணும். நம்ம பாம்பாட தெரியுமா? கூட்டத்தை விட்டாச்சுன்னா ஆட்டம் நல்லா இருக்காது. ஆமா கூட்டம் இருந்தாதான்
கூட்டாளிக்கு கொண்டாங்க. ஆமா ஆமா எந்த ஒரு வேலையா இருந்தாலும் கூட்டம் என்ன மனுஷனாரா? ஆமா கிடையாதா? அதனால இந்த கூட்டம் போறதுக்குள்ள நம்ம பாம்பாடு தான் முடிச்சிடணும். அவரை தான் பிடிச்சிருக்கோம். அவரை தான் பிடிச்சிருக்கோம். அவர் சுத்தம் மட்டும் தான் வேண்டாரு, கிருஷ்ண வாசிக்க மாட்டாரு. வாஜ்பாய் கண்ணாடி வீட்டுல வச்சிருந்தேன். சில எடுத்து வந்து பவர் இறக்கிறதே புரிய மாட்டேங்குது. மாயாண்டி சுடலை ஆண்டவன் சுடலையா மாயாண்டி மகதி பல்வெடுத்து வாசிக்கின்றார். பாம்பு கம்ப கயத்திலே சுடலை ஆட விட்டுருக்காரு ஐயா. பாம்பே பாம்பே
முலையம் கோட்டை மண்ணோடு வக்கானத்தி மலமாவு மஞ்சச்சார கண்ணாடி வேறு சுடன் கனத்த கொடி வேறு எல்லோருக்கும் மேலான எல்லோருக்கும் எல்லாருக்கு விருத்தியாகி அப்படியே சுத்தி பார்த்தாரு பத்தியடா கோட்டைக்குள்ள புலைய மகா வந்திருக்காளா மகா வந்திருக்காளா கூட்டம் இருக்கு ஏப்பா மாயாண்டி சுடல ஐயா கூட்டமெல்லாம் வந்து
இவதான் புலம்புவாளோ ஆமா போணுமா ஆமா எப்படி போலாம் என்ன சொல்லுவதுல போவா ஓ இறந்து ஒண்ணும் பண்டாரா ஆண்டியா போணுமா ஆமோ ஆமா பூச்சி உண்டா ஏ கப்பங்கப்பா நல்ல சொர்க்கத்துல போனா 4 பேர் கிட்ட வந்து நிப்பாங்க நமக்கு யாரு நமக்கு அன்னம் போடுவா குருவோட கையில் எடுத்துக்கொண்டு அம்மா ஓ மாமா பண்டாரே எப்படி போனோம் காவி உடனடித்து உத்ராட்ச மாலை போட்டு நல்ல திருநாறு பட்டை நாளைக்கு பூசி செந்தூரை பொட்டு வச்சு யாரும் போட மாட்டாங்க வெள்ளை வேட்டி போட்டுலாம் போட மாட்டாங்க ஆமா ஆமா அப்பா கேட்டவரே வயிறு பசிக்கு நான் சாப்பிட போகணும் எனக்கு என்னமோ இருந்தா கொடுக்கையா நேரம் ஆயிடுனா அவர் கேட்கணும் ஒரு 10 ரூபாயோ 5 ரூபாயோ இருந்தா கொடுங்கனே அவர் படத்துல என்ன கேட்டாரு என்ன நான் பசுக்கு போகணும் என் மணிப்பாதை தொலைச்சிட்டேன் ஒரு 50 ரூபாய் தேவைப்படுது ஏன் மணிப்பாதை தொலைக்கிறதுல அவன் என்னத்தை தள்ளினாரு நானும் படக்குனா ஐயோ பாவா வெளியூர் ஆள் போறேன் ஆமா மணிப்பாதை தொலைச்சிட்டேன் பசுக்கு திருநாடு பசக்குன்னு ஒரு 50 ரூபாய் எடுத்தேன் பக்கத்துல ஒரு அண்ணாச்சி அங்க இருந்து வந்தாரு என்ன ஏக்காடி பேசாம இரு 145க்கு 50 ரூபாய் குறையும் ஓ இந்த 145க்கு 50 ரூபாய் அவருக்கு குறையுதோ அதெல்லாம் பேரத்துக்கு பிறத்த வைக்க வேண்டாம் 95 ரூபாய் வச்ச இருக்கு ஒரு 50 ரூபாய் குறையுது ஓ அங்க போறதுக்கு ராஜ்மார் கடைக்கு அப்போ அவரு கொடுக்க கூடாது நீ வாட்ல போ யாருக்கு போட்டா ஊரே சாப்பிட அதான் இருக்கா என்ன நீ எனக்கு 50 ரூபாய் போறதுன்னு போச்சிருக்க பத்தியடா அதனால இறக்க போனாலும் நிரக்க போறோம் சொன்னாங்கல்ல பாத்திர மருந்து பொண்ணு பாத்திர மருந்து பிச்சை போடணும்னு இருக்காங்க சும்மா சொல்லிருக்காங்க அதனாலதான்
மாயாண்டி சொல்றத சொல்லல. அரிசரங்க சொரிசரங்க அரையாப்பு தொடமால ஆலங்க அட்டி பொண்ணோட உள்ளுக்கு ஒரு பூச்சி உண்டு. மாயாண்டி திருவோடு ஏறி போனது இப்படி கையில இருக்காரு. ஆரைக்குள்ளையும் வளாகத்திற்கு வருகின்றார். ஆண்டவன் சுடலை மாயாண்டி. நேர போய் புதைய கோட்டையில அம்மா பிச்சை கேட்டா மாறு சரி சந்தேகப்படுவா. அப்ப இது வீடு அறியாத இத்தனை வீடு விட்டுட்டு குறிப்பா இங்க வந்து பிச்சை கேட்காம சந்தேகப்படுவீங்க. ஆமா. அதனால தெரிஞ்சவா ஐயா என்ன கேட்க சுடலை அப்படியே சொல்லிக்கிட்டு கேட்டுக்கிட்டு வராங்களா. ஆலையிலே போதவே அங்குள்ளும் கேடிடா. அரணை பாதத்தை காணாத ஆண்டு. அம்மா உலகமகளே வாரிசைக்கு வைபசிக்கு உலகுடிக்கு உதியோடிக்கு கையடிக்கு ஒரு சுடுவே அன்னம் போடமா மாயனம் போடமா அன்னம் போடமா மாரிசைக்கு இரணம் போடமா அன்னம் போடமா இரணம் போடமா